Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக வந்தவாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காமராஜர் சிலை அருகே திரண்டிருந்துக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி திமுகவின் அவலங்களை தற்போது எடுத்துரைத்து உரையாற்ற இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் காமராஜர் சிலை அருகே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சியுரை ஆற்றுவதற்காக அவருடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த வந்தவாசி சட்டமன்ற தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் மக்களுக்காக செய்யப்பட்டிருக்கிறது. வந்தவாசியில் 10 ஆண்டு காலமாக சாலைகள் உருவாக்க 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே செய்து முடிக்கப்பட்டது. வந்தவாசி அரசு மேல்நிலைப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டது. வந்தவாசி அடுத்த இரும்பேடு கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. வந்தவாசி அடுத்த நீசநல்லூர் கிராமத்தில் மலைவாழ் மக்களுக்காக 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே குடியிருப்புகள், சாலை வசதிகள், கல்வி கட்டிடங்கள், சுய வேலை வாய்ப்பு, அதே போல மகளிர் சுய உதவி குழுவினருக்கு சுயநிதி, பெட்ரோல் பங்க் அமைத்துக் கொடுத்தது. பல்வேறு மக்களுக்கான திட்டங்களை அதிமுக அரசு செய்து கொடுத்திருக்கிறது. மேலும் கடந்த அதிமுக ஆட்சி வந்தவாசி ஊராட்சி ஒன்றியம் 2.40 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு அந்த கட்டிடம் தற்போது ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவினர் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்திருக்கிறார். நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் பெயர் மாடல் ஆட்சியில் வந்தவாசி அரசு மருத்துவமனை 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டிடம் கட்டப்பட்டு கடந்த 6 மாதத்துக்கு முன்பு திறக்கப்பட்டது. ஆனால் திறக்கப்பட்டிருந்த அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை, ஸ்கேன் வசதிகள் இல்லை. எதுவுமே இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நோயாளிகள் தினந்தோறும் வெந்து தணிகிறார்கள். பல்வேறு பாதிப்பு காரணமாக வரக்கூடிய மக்களுக்கு மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை, மருந்துகள் இல்லை, மருத்துவ உபகரணங்கள் என்று செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அவலம்தான் அரங்கேறி கொண்டிருக்கிறது. வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்தவர், அதாவது கோரைப்பாய் நெசவாளருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கோரைப்பாய் பூங்கா அமைத்து தரப்படும் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு கோரைப்பாயை நம்பி வந்தவாசி, அதாவது 10 மடைக்கு அடுத்ததாக வந்தவாசி பாய் தான் இந்த இந்திய அளவிலே தமிழக அளவிலே தரம் உயர்ந்ததாக இருக்கிறது. அதற்கான அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுக்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இந்த பகுதி மக்கள் பெற்றுவிட்டோம் என்கிற வேதனையோடு இருக்கிறார்கள். பிளிப்கார்ட் உருவாக்கி தரப்படும் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு அதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் பல்லாயிரக்கணக்கான இளைஞர் வேலை வாய்ப்பின்றி அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இப்படி பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து கொடுக்கப்பட்டது. குறிப்பாக இங்கு மிக சிறப்பாக இந்த எழுச்சி பயணத்திலே தலைமை உரையாற்றிய மரியாதைக்கு உரிய நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அறிமுச்சவர் திரு தூசி கே மோகன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் மதிப்புக்கு மரியாதைக்கு திரு முக்கூர் என் சுப்பிரமணியன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்களே, கழக அமைப்பு திரு வி ராம் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு பாபு முருவேல் அவர்களே மற்றும் கழகத்தினுடைய நிர்வாகிகளே, நகர கழக செயலாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, பேருகழக செயலாளர்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, நாம் கூட்டணி கட்சியை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாவட்டத்தில் திருமதி கவிதா வெங்கடேசன் அவர்களே, தமாக மாவட்டத்தில் திரு ரவி அவர்களே, ஐஜிகே மாவட்டத்தில் திரு ஜெகநாதன் அவர்களே, புரட்சி பாரத மாவட்ட திரு ஜோசப் அவர்களே, நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, கழக உடன்பிறப்புகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, நெசவாளர்களே, இளைஞர் பட்டாளங்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். கொஞ்சம் நேரமாகிவிட்டது, அனைவரும் பொறுத்தரல வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்.
கிட்டத்தட்ட 6 இடத்துல பேச வேண்டியதாக போச்சு. நம்ம போட்டது 3 இடம், பேசுனது 6 இடம். அதனால தான் காலதாமதமாகிவிட்டது. அனைவரும் பொறுத்தள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை பணியன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆக அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இப்பொழுதே மக்களுடைய எழுச்சியே சாட்சி. மணி 10:30 மணிக்கும் இவ்வளவு மக்கள் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியிலே குழுமி இருக்கிறார் சொன்னால் அதுதான் வெற்றியினுடைய ரகசியம். ஆக 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற்று ஆட்சியை அமைவதற்கு இங்க இருக்கின்ற மக்களே சாட்சி. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர் நம்புவதெல்லாம் கூட்டணியை நம்பிக்கொண்டிருக்கின்றார். கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி திமுக தலைமையில் இருப்பதாக கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பி இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற மக்களை நம்பி இருக்கின்றது. மக்கள் தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இங்கே இருக்கின்ற வாக்காளர் பெருமக்கள். அவர் நினைத்தாதான் ஆட்சிக்கு வர முடியும். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் பல கட்சிகளை ஒன்றாக இணைத்துக் கொண்டு இன்றைக்கு 4 ஆண்டு காலம் எந்த ஒரு திட்டத்தையும் தமிழகத்துக்கு கொண்டு வராமல் மக்களை ஏமாற்றி ஊழல் செய்கின்ற அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். அண்ணா திமுக 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தது. அந்த 10 ஆண்டு காலத்தில் விலைவாசி உயரல, ஏழை மக்கள் பாதிக்கல. கொரோனா காலம் ஓராண்டு, அப்பொழுது கூட விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். ஆனால் இன்றைய தினம் 4 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அப்படிப்பட்ட எந்த சம்பவம் இல்லை. நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. சென்னைக்கு வெளி மாவட்டத்தில் இருந்தால் தண்ணி கொண்டு வந்து அந்த குடி தண்ணீர் மக்களுக்கு கொடுத்தோம். அப்படிப்பட்ட ஆட்சி காலத்தில் கூட, அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல. அடுத்தது புயல், அந்த புயலால் கடு சேதம் டெல்டா மாவட்டம், அப்பவும் விலைவாசி உயரல. கொரோனா காலம் ஓராண்டு வேலை வாய்ப்பு இல்லை, அப்படிப்பட்ட காலத்திலேயும் விலைவாசி உயரல. அப்படி நிர்வாக திறமை மிக்க அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நிரூபித்து காட்டினோம். திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட நிலைமை இந்த ஆட்சிக்கு வரல. வறட்சி வரல, புயல் வரல, வெள்ளம் வரல, கொரோனா வரல. ஆனால் விலைவாசி உயர்ந்து போய்விட்டது. விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் நாங்கள் போய் மளிகை கடையில் வாங்கிட்டு வந்தேன். பச்சரிசி அண்ணா திமுக ஆட்சியில் சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 50 ரூபா, இப்போ திமுக ஆட்சியில் 77 ரூபாய்க்கு விற்கிது. 1 கிலோ 27 ரூபா அதிகம். இட்லி புழுங்கரிசி அண்ணா திமுக ஆட்சியில் 1 கிலோ 30 ரூபா, திமுக ஆட்சியில் இப்போ 48 ரூபா. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 50 ரூபா, இன்றைய தினம் 72 ரூபா. கடல் எண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபா, இன்றைக்கு 1 கிலோ 190 ரூபா. நல்லெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 400. தோரம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 130. உளுத்தம்பருப்பு 1 கிலோ 79 ரூபா, அண்ணா திமுக ஆட்சியில் 120 ரூபாய்க்கு விற்கிது. இதெல்லாம் இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. இதை குறைப்பதற்கு இந்த மாநில அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனால் அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி என்று 100 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சிருப்போம். எந்த பொருள் விலை ஏறினாலும், பருப்பு விலை ஏறுதா, எந்த மாநிலத்தில் பருப்பு விலை குறைவு, அங்கிருந்து கொள்முதல் செஞ்சு கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அந்த விலையை கட்டுப்படுத்துகிற அரசாங்கமாக இருந்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்ற காலத்தில் ஒரு பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றால. மக்கள் படுகின்ற துன்பம் அவர்களுக்கு தெரியல, மக்கள் படுகின்ற கஷ்டத்தை தெரியல, ஏழை படுகின்ற கஷ்டம் அவர்களுக்கு புரியல. ஆகவேதான் இன்றைய தினம் இவ்வளவு விலைவாசி உயர்ந்து விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்தாலும் அதை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்காத திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை நாம் உணர வேண்டும். அதே போல கட்டுமான பொருட்கள் விலை, இன்றைக்கு கட்டுமானம் மிக மிக முக்கியம்.
இன்றைக்கி நம்ம நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டுகின்ற பொருள் ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சியில் இன்னைக்கு 5500 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு யூனிட் எம்சாண்ட், ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய்க்கு விற்குது. இப்போ 4500 ரூபா திமுக ஆட்சியில் விற்கிது. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40,000, இப்போ 70,000 ரூபாய்க்கு விற்கிது. 30,000 ரூபா அதிகம். ஒரு செங்கல் 6 ரூபாய்க்கு விற்குது, இப்போ 10 ரூபாய்க்கு விற்கிது. சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 240, இன்னைக்கு திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 350. இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் ஏழை எளிய நடுத்தர மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் வீடு கட்டுறா அம்மா சிமெண்ட் ஊராட்சி ஒன்றியத்தின் மூலிமா 190 ரூபாய்க்கு கொடுத்தோம். நகராட்சியில் 190 ரூபாய்க்கு கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு கட்டுமான பொருட்கள் விலை இவ்வளவு கடுமையாக உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசு மனமில்லை. ஏன்னா எல்லாத்துலேயும் கமிஷன் கிடைக்குது. அதனால சிமெண்டா கமிஷன் கிடைக்குது, அதை பற்றி கவலையே இல்லை. கம்பியா கமிஷன் கிடைக்குது, அதை பற்றி கவலைப்படல. அப்படி மக்கள் விரோத ஆட்சி தேவையா? சொல்லு, மக்கள் தேவையா? கொரோனா காலம் 1 வருஷம் அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது மக்கள் படுகின்ற துன்பம், ஏழை மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக 1 வருஷம் ரேஷன் கடையில் விலையில்லா சக்கரை, விலையில்லா அரிசி, விலையில்லா எண்ணெய் கொடுத்தோமா இல்லைங்களா? கொடுத்தோம்ல. அதுவும் கிராமத்திலிருந்து நகர வரை முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிக்கு அவர் உழைக்க முடியாது, அவர்களுக்கு உணவு வேண்டும் என்ற ஒரே காலத்திற்காக அதிமுக அரசு அம்மா உணவகம் சமூக கூட்டத்தில் நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி எந்த ஒரு பிரச்சனையுமே சந்திக்காத ஒரு அரசாங்கம் இன்றைய அரசாங்கம். ஆனால் கடன் வாங்கிட்டு இருக்கார். கடன் கொஞ்சம் நஞ்சம் வாங்கல, இஷ்டத்துக்கு வாங்கிட்டார். என்ன பண்ணாங்களே தெரியல. திரு ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும், அதன் மூலம் நிபுணர் குழு அமைக்கப்படும், நிபுணர் வந்த பிறகு கடன் சரி செய்யப்படும், வருமானத்தை அதிகரிக்கிறாங்க. ஆனால் இல்லை, நிபுணர் குழு அமைத்த பிறகு 4,38,000 கோடி 4 வருஷத்தில் கடன் வாங்கிட்டார். இன்னும் 1 வருஷம் இன்னும் 1 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க. 5,38,000 கோடி 5 வருஷத்தில் கடன் வாங்கி இந்தியாவிலேயே கடன் வாங்கினதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஏங்க 73 வருஷம் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிஞ்சாங்க. காங்கிரஸ், திமுக, அதிமுக, திமுக, அதிமுக, இப்படி மாறி மாறி 73 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சு 2021 வரைக்கும் 5,18,000 கோடி. அது 1 வருஷம் வருமானம் கிடையாது. அதிமுக ஆட்சியில் 1 வருஷம் மதுபான கடைகள் கிடையாது, பெட்ரோல் டீசல் கிடையாது, விற்கல. அதுபோல பத்திரப்பதிவு கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. இப்படி எதுவுமே இல்லாமல் 40,000 ரூபாய் கொரோனாவுக்கு செலவு பண்ணோம். இப்படி இருக்கின்ற பொழுது கூட கடனை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம், நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். ஆனால் 40,000 கோடி கொரோனாவுக்காக செலவு பண்ணோம். இன்றைக்கு திமுக ஆட்சியில் அப்படிப்பட்ட நிலைமை எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லை, 1,36,000 கோடி வருமானம் அதிகமாக இருக்குது. ஏன்னா 2020-21 அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை, அப்போ 24-25 திமுக ஆட்சி, 2020-21 அதிமுக ஆட்சி, 2 ஒப்பிட்டு பார்த்தா திமுக ஆட்சியில் 1,36,000 கோடி கூடுதலாக வருது. ஆக இப்படி ஒரு பக்கம் வருமானம் கூடுதலாக வருது, ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க, திட்டம் எதுவும் இல்லை. அதுதான் மக்களுக்கு சந்தேகம். நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்டணும், நீங்க எல்லாம் கட்டியாகணும் சேர்ந்து. நான் இப்ப பேசுறதெல்லாம் சிந்திச்சு பாருங்க, சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த கடனை எப்படி திருப்பி செலுத்துறது? வரி போட்டு தான் செலுத்தி ஆகணும். வரி யாரு மேல போடுறாங்க? மக்கள் மேல தான் போட்டாகணும். சிந்திச்சு பாருங்க, சாதாரண விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு ஒரே ஆண்டுல, ஒரு 5 ஆண்டுல 5,38,000 கோடி கடன் வாங்கினா அதுக்கு எவ்வளவு வரி போட வேணும்? இவர் பாட்டு கடன் வாங்கி வச்சுட்டு போயிடுவாரு. அடுத்து வர்றவங்க, ஆட்சிக்கு வர்றவங்க படு துன்பத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை போயிடும். ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? ஆட்சி மாற்றம் வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 5,38,000 கோடி, ஏற்கனவே 5,38,000, கிட்டத்தட்ட 10,55,000 கோடிக்கு பக்கமாக வந்துடுது. இதுக்கு வட்டி கட்ட வேணும், திருப்பி பணங்க வாங்கின பணத்தை திருப்பி செலுத்தணும். கடன் வாங்கினா விடுவாங்களா? இப்போ நம்ம ஊரில் கடன் வாங்குறோம், இப்போ 2 சக்கரை வாங்கினோம், போய் லோன் போட்டு வாங்குறோம், 3 டியூ கட்டலினா வண்டி தூக்கிட்டு போயிடும். கார் லோனில் வாங்குறோம், 3 மாதம் நமக்கு டியூ கட்டலினா காரை தூக்கிட்டு போயிடுவாங்க. வீட்டு லோன் வாங்குறோம், வீட்டு லோன் குறிப்பிட்ட நாள் வாங்கலினா பேங்க் வந்து சீல் வச்சுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி அரசாங்கமும் அது மாதிரி தான். கடன் வாங்கின திருப்பி செலுத்தலினா
பல பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? இன்னைக்கு இது நகராட்சி, வந்தவாசி நகராட்சி 100% வீட்டு வரி 1000 ரூபாய், வீட்டு வரி 2000 ரூபாய், கடவரி 150, 1000 ரூபாய் 2500 ரூபாய். அதோட குடிநீர் வரி போதாது, குப்பைக்கு வரி போட்டார். அது ஒன்று தான் பாக்கி, அதுக்கு வரி போட்டாங்க. ஆக எல்லாம் வரி மேல் வரி போட்டு மக்களுக்கு துன்பத்தில் ஆக்கிவிட்டாங்க. அதோட கரண்ட் பில் அண்ணா திமுக ஆட்சி பாருங்க, திமுக ஆட்சி பாருங்க, 67% இது வரைக்கும் உயர்த்தப்பட்டு விட்டாங்க. கரண்ட் பில் 67% உயர்த்திட்டாங்க. ஆக இன்றைக்கு மக்களை நிம்மதியா வாழ விடாத அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. அதே கொரோனா காலம், இன்னைக்கு பள்ளி திறக்கல, கல்லூரிகள் மூடப்பட்டது, பள்ளிகள் மூடப்பட்டது. கல்லூரிக்கு ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைனில் தேர்வு நடத்தணும். நம்முடைய மாணவர்கள்லாம் சந்தோஷமா தேர்வு எழுதி பாஸ் பண்ணி போனாங்க. அதே போல பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டோம். அதே போல அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது நிறைய கல்லூரிகளை திறந்தோம். உங்களுக்கு தெரியும் எத்தனை கல்லூரி? 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, 6 சட்டக்கல்லூரி, என்ஜினியரிங் கல்லூரி, இப்படி பல கல்லூரிகளை திறந்து படிக்கிறவருடைய படிப்பு இன்னைக்கு படிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. கல்விக்கு முன்னுரிமை. அதனால தான் இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. திமுக ஆட்சியில் இப்படி திட்டமும் கொண்டாடல, மக்களுக்கு தேவை நன்மையும் செய்யல. கல்வியில் அண்ணா திமுக ஆட்சியில் புரட்சி மறுமலர்ச்சி அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்த ஒரே துறை கல்வித்துறை அண்ணா திமுக ஆட்சி. இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முந்தி பத்திரிகைகள் வந்தது, 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டதுன்னு சொன்ன உடனே நேற்று திறந்துட்டாங்க. ஒரே அறிக்கை, இந்த 207 பள்ளிக்கூடத்தை திறந்துட்டாங்க. ஏங்க படிக்கிறது தானே பள்ளிக்கூடத்தை திறக்கிறோம். அதை சரியான முறையில் கவனித்து சரியான முறையில் பாடம் நடத்தியிருந்தா மாணவர்கள் சேர்ப்பாங்கல்ல. பாடமே நடத்துறது இல்லை, வாத்தியாரும் பள்ளிக்கு போறதில்ல, இந்த அரசாங்கமோ கண்டுக்கிறது இல்லை. அப்புறம் அந்த பள்ளி மூடித்தான் ஆகணும். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பல பள்ளிகள் திறக்கப்பட்டது. ஆரம்ப பள்ளி, நடுநிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி, கல்லூரி, படிப்படியா கல்லூரிகளையும் பள்ளியும் திறந்து இந்தியாவிலேயே கற்போர் எண்ணிக்கை தமிழகம் தான் முதலிடம். இன்றைக்கு இந்தியாவிலேயே தேசிய விருதுகள் அதிகமாக பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு தேசிய அளவில் உள்ளாட்சி துறையில் 140 விருதுகளை பெற்றுக்கிறோம். சிறப்பாக செயல்பட்டு உள்ளாட்சியில் மட்டும் 140 தேசிய விருதுகளை பெற்றுக்கிறோம். சமூக நலத்துறையில் விருது, போக்குவரத்து துறையில் விருது, மின்சாரத்துறையில் விருது, உயர்கல்வியிலே விருது, இப்படி பல விருதுகள் தேசிய அளவில் பெற்றுக்கன்னு சொன்னா ஒரு சிறந்த ஆட்சிக்கு சான்று அண்ணா திமுக அரசாங்கம். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஊழல் செய்வதற்கு சான்று கொடுப்பாங்க. தேசிய அளவில் ஊழல் செய்வதற்கு சான்று கிடைக்கும்னா திமுக கொடுத்தா சரியா இருக்கும். அதுதானே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வேற என்ன செய்யறாங்க? நீங்க டாஸ்மாக் கடை எடுத்துக்க. இன்னைக்கு அமலாக்கத்துறை அதுல முறைகேடு நடப்பதற்காக 1000 கோடி கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்றாங்க. மேலும் 40,000 கோடி முறைகேடு நடந்ததற்காக பத்திரிகையில் வந்த செய்தி. நாம சொன்னா கூட வேணும்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் வேணும்னே அங்கங்க போய் பேசிட்டு இருக்கான்னு சொல்லுவார். இதையெல்லாம் அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சு பத்திரிகையில் வந்த செய்தி. ஆக டாஸ்மாகில் ஊழல் நடந்தது அம்பலமாகிவிட்டது. அது மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடையிலையும் இங்க இருக்க மக்கள் போய் நிறைய தமிழ்நாட்டுக்கு மக்கள் அங்கங்க இருக்கின்ற மதுக்கடையில் ஒரு பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகம் கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. 10 ரூபாய்னா 15 கோடி ஒரு நாளைக்கு. மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி. இந்த 10 ரூபா அதிகம் கொடுத்து வாங்கினதுக்கு இவ்வளவு ரூபா மேலிடத்துக்கு போயிருக்குது. அப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி தொடர வேண்டுமா? எண்ணி பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நிறைவேற்றி தரப்படும் என்று. இதுவரைக்கும் பல திட்டத்துக்கு இன்னும் அறிவிப்பு நிறைவேற்றவே இல்லை. பல அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றவே இல்லை. கேட்டா முதலமைச்சர் 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா பச்சை போய் சொல்றார். உண்மைதானே?
கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டம் 150 நாள் உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த தொழிலாளிக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? ஏற்கனவே வேலை செஞ்சவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல திமுக ஆட்சியில். நாங்கள் மத்தியில் போராடி வாதாடி முதற்கட்டமாக 2999 கோடி வாங்கி கொடுத்துருக்குறோம். ஆட்சி செய்கிறது திமுக, மக்களுக்கு பிரச்சனை தீர்ப்பது அண்ணா திமுக கட்சி. அது மட்டும் இல்ல, இங்கே இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. அந்த இஸ்லாமிய பெருமக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். இன்றைக்கு இதே என் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அதிமுக ஆட்சியில் 5400 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்திருக்கிறோம். நாகூர் தர்கா சந்தன கூடு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்ட விலை இல்லாமல் கொடுத்திருக்கிறோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வந்ததை திடீரென்று நிறுத்திவிட்டது. அந்த மானியம் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கை வைத்தாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த மானியம் தொடரப்பட்டது. 2021 அந்த மானியம் போதாது, உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டாங்க. அதை 12 கோடி ரூபாயாக உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி, அதாவது ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்ல வசதியாக ஹஜ் எல்லாம் கட்ட வேண்டும் கேட்டாங்க. அதுக்கு 15 கோடி அதிமுக ஆட்சியில் ஒதுக்கப்பட்டது. 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்க திட்டத்தை அதிமுக ஆட்சியில் தொடங்கணும். உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயனாளி எண்ணிக்கை 2004 2600 உயர்த்தப்பட்டது. அவர்களுக்கு ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தி கொடுத்தோம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாங்கல் வாங்க 25,000 மானியம் கொடுத்தோம். வகுப்பு வாரியத்திற்கு 2 நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல் தர்காக்கள் பழுது பார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணியை மேற்கொள்ள நிதி உதவி வழங்கப்பட்டது. அதே போல இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டது. 2018 ஆண்டு கஜா புயல் அந்த பெருமழையால் அங்கே நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைந்து விட்டது. அதை கட்டி கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார்கள். நானே நேரடியாக பார்வையிட்டு அதற்காக அந்த குளக்கரையை சரி செய்வதற்காக 4,25,00,000 ரூபாய் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அமைத்தது அதிமுக. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த அதிமுக அரசாங்கம். அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் நினைவாக ராமநாதபுரத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். 2017 திண்டுக்கல்லில் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவர்கள் வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். கண்ணியமிக்க காகிதம் இல்லாதவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்ததும் அதிமுக அரசு. எவ்வளவும் செஞ்சது நாங்கள். ஆனால் வேண்டுமென்ற திட்டமிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களெல்லாம் வேண்டுமென்ற ஒரு தவறான ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து வராங்க. அதிமுக தான் சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி. வேண்டுமென்று திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்துட்டாரு. பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காதுங்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் 1999 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்தீங்க. திரு முரசொலி மாறன் அவர்கள் 1 வருடம் உடல்நிலை சரியில்லாமல் அவருக்கு கேபினட் அந்தஸ்தில் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருந்தாங்க. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. 2001 ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல், அதில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் போட்டியிட்டது. ஆக இவர்கள் கூட்டணி சேர்ந்தா நல்லதா இருக்கும், அதிமுக சேர்ந்தா அவதூறா பேசுவாங்க. ஆக கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு கட்சிகள் ஒன்றாக இணைந்து வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கு, எதிரிகளை தோற்கடிப்பதற்காக அமைக்கப்படுவது கூட்டணி. கொள்கை என்பது நிலையானது. அப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய தலைவர்கள் அப்படித்தான் எங்களுக்கு வகுப்பை சொல்லி எங்களுக்கு பாடம் கற்பித்திருக்கின்றார்கள். அதன்படி தான் நாங்கள் செயல்படுவோம். திரு ஸ்டாலின் அவர்களே, இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது. உங்களுடைய ஆட்சியை பற்றி மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். அது குடும்ப ஆட்சி. திமுக குடும்ப ஆட்சி, அதிமுக மக்களுக்காக ஆட்சிகின்ற கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்
திமுக தீய சக்தின்னு சொன்னாங்க. அதற்காக நீங்க திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுக தொடங்கினாங்க. அம்மா கட்டி காத்தங்க. 20 தலைவர்கள் மறைந்தாலும் அவருடைய ஆசையோடு இங்க இருக்கின்ற மக்கள் துணையோடு கழக நிர்வாகிகள் தொண்டரோடு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை தூள் தூளாக்கி இன்றைக்கும் மக்கள் செல்வாக்குள்ள கட்சி அண்ணா திமுக கட்சி என்று நிலைநிறுத்தப்பட்டுகின்றது. ஆக இதெல்லாம் தொண்டர்கள் நிறைந்த கட்சி. திமுக தலைவர்கள் நடத்துகின்ற கட்சி. தலைவர்கள் நடத்துகின்ற கட்சி திமுக கட்சி. திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், திரு உதயநிதி, இன்பநிதி யாரும் இல்ல திமுக குடும்பம் தானே. அது கட்சியா? கம்பெனி. கம்பெனியில தான் அப்படி இருப்பாங்க. திமுக ஒரு கம்பெனி ஆயிட்டுது. அண்ணா திமுக அப்படி இல்லை. இந்த கட்சியில யார் உழைக்கிறாங்களோ, யார் மக்களுக்கு சேவை செய்யறாங்களோ, யார் விசுவாசமா இருக்காங்களோ அவர்களுக்கு அண்ணா திமுகவில் உயர்ந்த பதவி கிடைக்கும். அதுதான் அண்ணா திமுகவுடைய நிலைப்பாடு. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஜனநாயக கட்சி. இந்த கட்சிக்கு உழைக்கின்றவர்கள் உயர்ந்த பதவிக்கு வர முடியும். ஒரு விவசாயி நான் முன் பேசிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு நான் விவசாயம் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். வேற எந்த தொழிலும் கிடையாது. அப்படிப்பட்ட விவசாய தொழில் மிக 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 கடினமான தொழில். அப்படிப்பட்ட விவசாயம் நிறைந்த பகுதி இந்த பகுதி. விவசாயிகளுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஒரே 5 ஆண்டில் 2 முறை கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகின்றது. பேரிடர் காலங்கள், புயல், வெள்ளம் எது வந்தாலும் விவசாயம் பாதிக்கப்பட்டால் உடனடியாக நிவாரணம் கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். குடிமராமத்து திட்டம், ஏரி, குளம், அணை அனைத்தும் பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருந்தது. தூர்வாரி விவசாயிகளுக்கு தேவையான நீரை, நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அண்ணா திமுக அரசு. ஓடையின் குறுக்கே தடுப்பணை, நதியின் குறுக்கே தடுப்பணை, இப்படி தடுப்பணை கட்டி நிலத்தடி நீரை உயர்த்தி மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, விவசாயிகளுக்கு தேவையான நீரை உருவாக்கி தந்த அரசு அண்ணா திமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்னைக்கு விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி. இந்த ஏழை விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளி, தாழ்த்தப்பட்ட மக்கள், இந்த மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு அண்ணா திமுக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்படும். இப்ப கொடுக்கிற வீடு மாதிரிலாம் நினைக்காதீங்க. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அற்புதமான வீடு இந்த ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி எறிகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும். அது சேலை கொடுக்கப்படும். ஹாப்பி தீபாவளி. ஒரு விவசாயி, தமிழகத்தினுடைய ஒரு விவசாயி உங்களால், கழக நிர்வாகி தொண்டர்களால் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு எவ்வளவு பிரச்சனையை சந்தித்தேன் என்று உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். கொஞ்ச நஞ்ச பிரச்சனை இல்லை, அவ்வளவு பிரச்சனையை உருவாக்கி கொடுத்தார்கள். வழக்கு மேல் வழக்கு போட்டாங்க. அதே மாதிரி சட்டமன்ற நடத்துகளாத பல தொல்லைகள் கொடுத்தாங்க. அத்தனைக்கும் நாங்கள் சமாளித்து மக்கள் ஆதரவோடு தூள் தூளாக்கப்பட்டு எந்த காலகட்டத்தில் எந்த கொம்பனாலும் அண்ணா திமுக அழிக்க முடியாது. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க எவ்வளவோ அவதாரம் எடுத்து பார்த்தீங்க. அண்ணா திமுகவை ஒடுக்க, முடக்க, உடைக்க அத்தனையும் மக்களுடைய துணையோடு, அண்ணா திமுக நிர்வாகிகளோடு உடைக்கப்பட்டு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுக தமிழகத்திலே பலம் பொருந்திய கட்சியாக, மக்கள் செல்வாக்குள்ள கட்சியாக இருக்குது. திமுக மாதிரி மக்கள் செல்வாக்கு இல்ல. திமுக மக்கள் செல்வாக்கு போயிட்டுது. கட்சி அவருடைய தொண்டர் செல்வாக்கும் போயிட்டுது. அதனாலதான் ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஊடு ஊடா போய் கதவை தட்டி கட்சியில சேர்த்திங்க, அண்ணா திமுக கட்சியில உறுப்பினராகுங்க. யாரு வெக்கமா இல்லை? இந்தியாவில் எங்கேயாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்டா? தமிழ்நாட்டில் இப்படி நடந்தது சம்பவம் உண்டுங்களா? போய் பிச்சை எடுக்கிற மாதிரி ஊடு ஊடா போய் கதவை தட்டி கட்சியில சேர்ந்துக்க, கட்சியில சேர்ந்துக்கின்னு இன்றைக்கு மன்றாடி கெஞ்சி கூத்தாடுகின்ற கட்சி திமுக கட்சி. அதான் வெக்கக்காடுன்ட்டா தம்பி.
ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் காங்கிற கனவு பகல் கனவு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக அமையும். 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களுடைய பேராதரவை பெற்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதன் ஒரு பகுதியாக வந்தவாசி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காமராஜர் சிலை அருகே திரண்டிருந்த மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் உரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.